இந்திய விமானப்படையில் குரூப் சி சிவிலியன் வேக்கன்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக தான் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான அட்ரஸ் தனித்தனியாக இருக்கும். சரிங்களா? அந்தந்த போஸ்ட்டுக்கு நேராக கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு ஆகஸ்ட் மந்த் எண்டிங்குள்ளே போஸ்ட் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணிடணும். போஸ்டிங் நேம் என்ன வரும் அப்படின்னா எல்டிசி சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேட். இந்த 2 போஸ்ட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வேக்கன்ட் காமிச்சிட்டாங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அதில் கேட்டகிரி வைஸ் வேக்கன்ட் என்ன, அதாவது யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மேன் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கன்ட் இருக்கா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி லொக்கேஷனில் வேக்கன்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்கள் கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு பெங்களூர் லொக்கேஷனில் ஜலஹல்லி பெங்களூர் லொக்கேஷனில் உங்களுக்கு நிறைய எல்டிசி போஸ்ட்டுக்கு வேக்கன்ட் காமிச்சிருக்காங்க. அடுத்து அப்படியே கீழே பாருங்க, நம்ம சென்னை லொக்கேஷனுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம் சென்னை லொக்கேஷனில் எல்டிசி சிவிலியன் டிரைவருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம் சென்னை லொக்கேஷனில் சேம் எல்டிசி போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கமாண்டிங் ஆஃபீஸர் ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கூல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரமில் அகைன் எல்டிசிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆவடி சென்னையில் எல்டிசிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத் லொக்கேஷன்லேயும் இருக்குது. அடுத்து அப்படியே கீழே பாருங்கள், நம்ம கோயம்புத்தூர் லொக்கேஷன்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காங்கேயபாளையம் போஸ்ட்டு, சூலூர், கோயம்புத்தூர் லொக்கேஷன்லையும் எல்டிசிக்கு வேக்கண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்கண்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து அதே வரைக்கையில் பாருங்கள், ஒன்ஸ் அகேன் சென்னை லொக்கேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்யூப்மெண்ட் டிபார்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆவடி ஐஏஎஃப், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போஸ்ட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிசி சிவிலியன் மோட்டார் டிரைவர் 2 போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் இருக்குது. இதில் அதிகமாக எந்த லொக்கேஷனில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா சென்னை லொக்கேஷனில் அதிகமான வேக்கண்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. சரி ப்ரோ, ஏஜ் என்ன? நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். இது யாருக்கு அப்படின்னா யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு மட்டும்தான். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 30 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் ஏஜ் பாரைட்டாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்து அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. அதே வந்து இதில் கிளியராக சொல்லிட்டாங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கணும் ப்ரோ அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிஸ்ட். இதை நல்லா நோட் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கு 12th பாஸ் பண்ணி ஒன்று இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா ஹிந்தி டைப்ரைட்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹிந்தி வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேட். ஸோ இதுக்கு 10th பாஸ் பண்ணி வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ், லைட் அண்ட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸ் அதில் 2 இயர்ஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் அகாடமிக்கில் நீங்கள் எடுத்த பர்சன்டேஜ் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து தராங்க. அதாவது செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட்டில் யார் வந்து நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் மெடிக்கல் எக்ஸாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிலபஸ் பாருங்கள், எல்டிசி அதுக்கான சிலபஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அதுக்கான சிலபஸும் காமிச்சிட்டாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் 10th புக்கை முதல் ரெஃபர் பண்ணி படிங்க. இந்த சிலபஸ் வர மாதிரி நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி படித்தாலே போதுமானது தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 2 A4 ஷீட் தேவைப்படும். ஸோ ஒரு A4 ஷீட்டில் இங்கிருந்து இங்கே வரையும் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே வரையும் ஒரு A4 ஷீட்டில் இதை பார்த்து டைப் பண்ணுங்கள். இன்னொரு A4 ஷீட்டில் ஃபார் ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இங்கேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் தி கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் இருக்கும். இது வரையும் 2வது A4 ஷீட்டில் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் 2 A4 ஷீட் தேவைப்படும். இதை பார்த்து அந்த 2 A4 ஷீட்லையும் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் ஃபில் பண்ணணும். இப்போ இது கூட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். அதாவது நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் உங்கள் கையெழுத்து போட்டுருக்கணும், சிக்னேச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை கரெக்டாக பண்ணுங்கள். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டு. அடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப்பு வித் 10 rupees ஸ்டாம்ப்பு. அதாவது அந்த காக்கி கலர் போஸ்டல் கவரில் 10 rupeesக்கு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டியிருக்கணும். சரிங்களா? இதுதான் அந்த கவர் அப்படின்னா மேலே 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டிருங்க. ஸோ ஃப்ரம்ல எதுவுமே மென்ஷன் பண்ணாதீங்க. 2ல உங்கள் அட்ரஸ், மொபைல் நம்பர் அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இந்த கவர் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் வரும். அதாவது ரிட்டன் எக்ஸாம் கால் லெட்டர் இந்த கவருக்குள்ளே போட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து அந்த A4 ஷீட் கவர், அதாவது அந்த A4 ஷீட் கவரில் அப்ளிகேஷன் ஃபார்மு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு தான் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அந்த மேலே A4 ஷீட் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அடுத்து உங்கள் கேட்டகரி
அதை வந்து இந்த மாதிரி போல்டு லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அது கூடவே 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளிகேஷனில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுவீங்க இல்லையா, அது போக 2 ஃபோட்டோ நீங்கள் அப்ளிகேஷனோட அடிஷ்னலாக அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.